மல்லி சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். வெண்பாவை கடத்தி விற்க நினைத்த லேடியின் கன்னத்தில் பளிர் என்று அறைந்த விஜய். நடந்தது என்னன்னு தெரிஞ்சது முன்னாடி இப்போ தான் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம்னு பார்த்தா, ஒரு பக்கம் போலீஸை நம்பினா வேலைக்கு வராது, நாமளும் களத்தில் இறங்கினா மட்டும்தான் நம்ம பொண்ணை சேஃபாக உயிரோட எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் காப்பாற்றி கொண்டு வர முடியும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக கடைசியில் நம்ம வெண்பாவுடைய அதாவது வாட்சில் இருந்த லொக்கேஷன் எங்கே ஆப்பாச்சோ அந்த இடத்துக்கு போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க இல்லையா. இன்னொரு பக்கம் ஃபோன் லொக்கேஷனை வச்சு கரெக்டாக போனாலுமே அங்கே இருக்கிற ஆட்டோ டிரைவரெலாம் விசாரிக்கும் போது, சார் இப்போ தான் சார் ஒரு லேடி இருந்துட்டு இந்த குழந்தைய வந்து ஆட்டோவில் கூட்டிகிட்டு போனாங்க, உண்மையாக சொல்கிறியா இந்த பாப்பா தானே அப்படின்னு வந்துட்டு இப்போ நம்ம விஜய் வந்து கேட்கும்போது, சார் இப்போ தான் சார் வந்துட்டு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி வந்துட்டு ட்ராப் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா. சரி எந்த இடத்துல ட்ராப் பண்ண அது மட்டும் அங்கே மட்டும் எங்களுக்கு வந்து காட்ட முடியுமா அப்படின்னு வந்து கேட்பாங்க இல்லையா. மறுபக்கம் நம்ம விஜய் இருந்துட்டு இப்போ அந்த ஆட்டோவை ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே போகிறாங்க. கடைசியில் அந்த லொக்கேஷனுக்கு போனாலுமே அந்த லேடி தான் நம்ம வெண்பாவை கூட்டிகிட்டு குடோனுக்கு யாருக்கும் தெரியாத இடத்துக்கு வந்து போயிருக்காங்க இல்லையா. நமக்கு சரியான வேட்டை கிடச்சிருக்கு. இந்த பொண்ணை மட்டும் எப்படியாச்சும் நம்ம கை மாற்றி விட்டுட்டா நமக்கு எப்படியும் நாம் நினச்சபடி ஒரு 2 லட்ச ரூபா வந்து கிடைக்கும். அதை வச்சு நம்ம இன்னொரு 2-3 மாதம் வந்துட்டு எந்த ஒரு கடத்தலும் செய்யலனாலுமே பிரச்சனை இல்லை. இதை மட்டும் அப்படியே சுமூகமாக வந்து முடிச்சிடணும் அப்படின்னு பெரிய மாஸ்டர் பிளான்லாம் போட்டிருக்காங்க இல்லையா. மறுபக்கம் நம்ம விஜய் இருந்துட்டு இப்போது அந்த வீடு வந்து பூட்டிகிட்டு இருக்கும்போது அக்கம் பக்கத்துலலாம் விசாரிப்பாங்க இல்லையா. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பெரிய குழு கிடச்சிருக்கு, இதை உடனே வந்து போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணுன்ட்டு. ஆனால் ஆல்ரெடியே ஒரு கவுன்சிலர் ரேஷன் கடைக்கு வராங்கன்றதுக்காக அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக போலீஸ் எல்லாம் போயிருப்பாங்க இல்லையா. உடனே நம்ம விஜய் இருந்துட்டு அதாவது தீபனுக்கு சொன்னதுமே இப்போ தீபன் இருந்துட்டு போலீஸ்க்கு வந்து கால் பண்ணுவாங்க இல்லையா. அதுக்கப்புறமா சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அதாவது கவுன்சிலர் வந்துட்டு ரிட்டர்ன் கிளம்பிட்டா நாங்கள் அப்படியே ஸ்பாட்டுக்கு வந்துடுறோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இப்போது போலீஸ் இருந்துட்டு அங்கே வந்துடுவாங்க இல்லையா. சரிப்பா அவளை வந்து இதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் வந்து பார்த்துருக்கியா அப்படின்னு வந்து கேட்கும்போது, சார் அந்த லேடியை பார்த்தா எனக்கு என்னமோ டவுட்டாக தான் இருக்குது, அவள் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு திருட்டு பார்வை தான் பார்த்தா, எனக்கு என்னமோ ஃப்ராடாக தான் இருக்கணும், அவள் உண்மையாக உங்கள் பொண்ணை உங்கள் கிட்ட ஒப்படைக்கணும்னு நினச்சிருந்தா உங்கள் பொண்ணுக்கிட்ட நம்பர் கேட்டு இருக்கணும், ஆனால் அவள் ஃபோனில் ரீசார்ஜ் இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு வந்துட்டு நிறைய ரீசன் சொல்லிட்டு வந்தா. சரி யாராச்சும் தெரிஞ்ச பாப்பாவை தான் இருக்கும் அப்படின்னு நான் சைலண்ட்டாக வந்து இருந்துட்டேன். ஏன்னா எனக்கு சவாரிக்கான பணம் வந்தால் போதும் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு இப்போது ஆட்டோ டிரைவர் வந்து சொல்லுவாங்க இல்லையா. சரிப்பா அவளை பற்றி வேறு ஏதாச்சும் தெரியுமா. அப்போது நம்ம மல்லி இருந்துட்டு விஜய் என்னாச்சு விஜய், அதாவது ரவுடி கட்டேருந்து தப்பிச்சு இப்படி ஒரு கேடு கெட்ட பொம்பளை கட்ட போயிட்டு நம்ம பொண்ணு மாட்டிக்கிட்டாலே அவளை ஏதாச்சும் பண்ணுருவாளா அவள் அப்படின்னு வந்து கேட்கும்போது, மல்லி முதல்ல கவலைப்படாத அமைதியே இரு, நம்ம பொண்ணு எப்படியும் கிடச்சிருவா, நாம் தீயா வேலை செய்வோம் குமார் அப்படின்றபடி இப்போ தீயா இறங்கி வேலை செய்கிறாங்க இல்லையா. மறுபக்கம் மறுபடியும் நம்ம வெண்பா ஆல்ரெடி ஒரு ரவுடியோட மொபைல் எடுத்து கால் பண்ணாங்க இல்லையா. அதுக்கு ட்ரை பண்ணும்போது தான் இப்போது சிக்னல் கிடச்சதுமே அந்த இடத்த வந்துட்டு ட்ரேசர் பண்ண சொல்கிறாங்க. நம்ம விஜய்க்கு தான் தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காங்க இல்லையா, அதாவது மொபைல் நெட்வொர்க் வந்துட்டு ட்ரேசர் பண்ணுறவர், அவர்கிட்ட கொடுத்து பண்ணும்போது தான், சார் இந்த லொக்கேஷன் வந்துட்டு பக்கத்தில் தான் இருக்குது, நீங்கள் அங்கே போயிட்டு பாருங்கள், உங்கள் பொண்ணு அங்கே இருக்காளா இல்லையான்ற விஷயம் தெரிஞ்சிடும் அப்படின்ட்டு இப்போது அந்த ட்ரேசர் வந்துட்டு இப்போது விஜய்க்கு வந்து சொல்லுவாங்க இல்லையா. மறுபக்கம் அங்கே போனால் தான் வெண்பாவை மயக்க நிலைமையில் ஒரு டேபிள் மேலே படுக்க வச்சுருப்பாங்க. இன்னொரு பக்கம் இந்த குண்டு லேடி அதுக்கப்புறம் இன்னும் 3 பேர் வந்துட்டு பிளான் போட்டுட்டு இருப்பாங்க இல்லையா. அப்போது நம்ம விஜய் மாஸ் என்ட்ரி கொடுத்ததுமே, யாரா இவன், அவனை போட்டு தள்ளுங்கடா, அவன் நம்மளுடைய பிளானை வந்து கெடுத்துருவான் அப்படின்ட்டு அந்த ரவுடிங் கட்ட அந்த குண்டு பொம்பளை வந்து சொல்லுவாங்க இல்லையா. அப்போது நம்ம விஜய் அவங்க எல்லாரையும் அடித்து துவம்சம் பண்ணிவிட்டு மறுபக்கம் வெண்பா அப்படின்னு வந்து கூப்பிடுவாங்க இல்லையா. அதுக்கப்புறமா நம்ம மல்லி இருந்துட்டு பக்கத்தில் வாட்டர் பாட்டில் இருக்கு இல்லையா, அதை எடுத்து வெண்பாவுடைய முகத்தில் தண்ணி வந்து தெளிக்கிறாங்க. அதுக்கப்புறமா மல்லியம்மா இவங்களும் என்னை வந்து காப்பாற்றலை, இவங்களும் என்னை வந்து கடத்தி வச்சு இது பண்ண தான் பார்க்குறாங்க, பணம் சம்பாதிக்க பார்க்குறாங்க அப்படின்னு வந்து சொன்னதுமே, நீ எல்லாம் திருந்த மாட்டியா, நீயும் ஒரு பொம்பளை தானே, அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன குழந்தைய வச்சு வியாபாரம் பண்ண நினைக்கிறியே, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா அப்படி இப்படின்னு வந்து சொன்னது மட்டும் இல்லாமல் மறுபக்கம் நாம் விஜய் இருந்துட்டு அந்த லேடிக்கு கன்னத்தில் லெஃப்ட் ரைட்டுன்னு வாங்கி முகத்தையே செவேன்னு வந்து பழுக்க வச்சிடறாங்க. மறுபக்கம் போலீஸும் இப்போ கரெக்டாக மாஸ் என்ட்ரி கொடுத்துருவாங்க இல்லையா. அதுக்கப்புறமா அந்த லேடியும் சரி 3 ரவுடி பசங்களையும் சரி நம்ம விஜய் இருந்துட்டு போலீஸ் கட்ட கையும் கழுமா வந்து ஒப்படைச்சிடுறாங்க. இதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்ட்ரெஸ்டாக நடக்குது நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.